warm greeting. Today we are going to see a topic, osmosis. Define osmosis. Obviously, osmosis na enna? It is a movement of a water molecule from higher concentration to a lower concentration. So, எங்கேயோ ஒரு இடத்துல தண்ணி நிறைய இருக்கு. அந்த நிறைய இருக்க தண்ணி வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கம்மியான வாட்டர் இருக்கக்கூடிய இடத்தை கவர் பண்ண போகுது. அதுதான் osmosis. Osmosis nothing but water molecule present high in some place going to balance out the place where the water molecules are very less. So this osmosis we'll see in a day-to-day life. Now I'll give a simple ideology about how higher to lower concentration. இப்போ ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செக்ஷன் A and B இருக்கு. செக்ஷன் A ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 5, செக்ஷன் B ல 50 நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சோ டீச்சர் வந்து என்ன சொல்வாங்க, எதுக்கு 50 பேரும் வந்து ஒரே கிளாஸ் ரூம்ல இருக்கீங்க, ப்ளீஸ் கோ அண்ட் ஷிஃப்ட் கிளாஸ் A. சோ நீங்க பேலன்ஸ் அவுட் பண்ணுங்க அப்படினா அப்ப என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பசங்க கண்டிப்பா கிளாஸ் ரூம் B ல இருந்து கிளாஸ் ரூம் A க்கு போய் they will fill it out as a 25 number of students. சோ இந்த மாதிரி பேலன்சிங் அவுட், இந்த மாதிரி ஒரு இடத்துல பேலன்ஸ் பண்ண போது எது அதிகமா இருக்கோ அது கம்மியான இருக்கக்கூடிய இடத்த போய் fill out பண்ணி அதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுது. அந்த process தான் we call it as osmosis. இது எங்க நடக்கலாம், எங்க மேம் பார்க்கலாம், வேற எந்த இடத்துல அப்படின்னா சிம்பிளி ஒரு பிளான்ட்ல எடுத்துக்கலாமே. பிளான்ட்டை பொறுத்த வரையும் பிளான்ட் will have n number of cells. இப்போ நான் வந்து ஒரு 2 செல் வரைஞ்சுக்கிட்டேன் பக்கத்துல ஒரு பிளான்ட்ல. பிளான்ட் செல் A, பிளான்ட் செல் B. இது ஒரு லீஃபா இருக்கட்டும், ஒரு எனி பார்ட் ஆஃப் பிளான்ட்டா இருக்கட்டும். இப்போ பிளான்ட் செல் B ல என்ன இருக்குன்னா நிறைய தண்ணி இருக்கு, அதாவது ஹை கான்சென்ட்ரேட்டட் ஆஃப் வாட்டர். அதே மாதிரி பிளான்ட் செல் A ல கம்மியான அளவு தண்ணி தான் இருக்கு, தட் மீன்ஸ் லோ கான்சென்ட்ரேஷன். சோ என்ன பண்ணனும், பிளான்ட் செல் B, அரே நான் நிறைய தண்ணி வச்சிருக்கேன், சோ யூ ஆர் ஓகே, யூ கேன் டேக் as a friend, you can take. சோ என்ன பண்ணனும், the movement of water will be from plant cell B to plant cell A will occur. That means higher concentration place la irundhu water will go and enter into the lower concentration. அப்ப என்ன ஆகும், both the cells became equate or equalize. So this equalization or this balancing out we call it as a osmosis. Osmosis is nothing but movement of a water molecule from the higher concentration place to the place where having insufficient or less volume of water. எந்த இடத்துல தண்ணி தேவையோ அந்த இடத்த போய் அதிக தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஃபில் பண்ணுது அப்படின்னும் போது we call it as a osmosis. இது எப்படி மேம் அப்படியே வாட்டர் மூவ் ஆகும்னா, no, we have a selectively a permeable membrane. We call it as a selectively permeable membrane வழியாதான். What is it selectively permeable membrane? Simply we call it as a plasma membrane. எதுக்கு selectively permeable னா, it will not allow நிறைய தண்ணி நிறைய emptyயான things எதையும் இது allow பண்ணாது. It allow only the things needed. At the same time along with water any ions also will move. So this selectively permeable membrane is nothing but a plasma membrane. The osmosis is defined as a movement of a water molecule from higher concentration to lower concentration via selectively permeable membrane to balance out the condition. So target condition kondu varadhukaga this things are happening. This is okay, this is the idea, this is the definition we know. How ma'am நீங்க day to day life ல இத எப்படி நீங்க சொல்வீங்க, எப்படி explain பண்ணுவீங்கன்னா 3 places ல இந்த osmosis ரெகுலரா நடக்குது. We'll take an example of a plant. Plant நமக்கு தெரியும், plant will obviously have a root. ரூட்டை சுத்தி என்ன இருக்கும், குட்டி குட்டியா முடி மாதிரி இருக்கும், அதை we call it as a root hair ன்னு சொல்லுவோம். பிளான்ட் ரூட் இருக்கு, ரூட்டை சுத்தி ரூட் ஹேர் இருக்கு. இந்த ரூட் எந்த இடத்துல இருக்கும், அப்படியே ஹேங்கிங்கா இருக்குமா, இல்ல ஒரு மண்ணுல தானே பதிஞ்சிருக்கு. ஓகே, ஒரு மண், தட் மீன்ஸ் சாயில் வில் டேக். சோ ஒரு பிளான்ட் பொறுத்தவரையும் they have a root, ரூட்டை சுத்தி ரூட் ஹேர் இருக்கு. அது எந்த இடத்துல பிக்ஸ் ஆயிருக்கு, ஒரு பிளான்ட்டோட ஒரு சாயில பிக்ஸ் ஆயிருக்கு. ஆப்வியஸா பாடி பார்ட் வரையணும் அப்படின்னா it has a stem and further leaf part and any other flower fruiting parts வச்சுக்கலாம். Here also osmosis occur 3 times. இந்த osmosis நடக்குது. First எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா சாயில. சாயில பொறுத்தவரையும் எப்பவுமே நம்ம தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்போம். So water will be more abundant, more high volume will be present in soil compared to whom அப்படின்னா it will be high compared to root hair present in plant. இப்போ ரூட் ஹேரை கம்பேர் பண்ணும்போது சாயிலுக்கு தான் அதிக அளவு வாட்டர் இருக்கும். சோ என்ன பண்ணனும், here the soil will have higher concentrated water will push the water and enter into the root hair. So the osmosis occurring here where means from soil to root hair. First time எந்த இடத்துல நடக்குது, from soil containing large volume of water
will be entering into the root hair containing a less volume of water. Second set. Second root hair la ponavney ange stop ஆயிடுமா? No. It also have right. Second root hair have more volume of தண்ணி இருக்கு. இப்போ அதுவும் யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கணும்ல as friendlyயா it will make them enter into the root. So root குள்ள மூவ் பண்ண ட்ரை பண்ணும். ஏன்னா ரூட்ல அப்போதைக்கு ரூட் ஹேரை கம்பேர் பண்ணும்போது கம்மியான வாட்டர் தான் இருக்கு. So ரூட்ல அதுல இருந்து ரூட்டுக்கு it will have to move. Via what part அப்படின்னா cortex via xylem vessel. So xylem vessel வழியா ரூட் ஹேர்ல இருந்து ரூட்டுக்கு மறுபடியும் செகண்ட் டைம் ஆஸ்மோசிஸ் நடக்குது. So தேர்ட் டைம் மறுபடியும் xylem vessels இருக்கும். நம்மளுக்கு தெரியும் xylem vessels ஒரு ரூட் நம்ம டைசெக்ட் பண்ணா நமக்கு கிளியரா தெரியும். xylem vessels ல இருந்து further other parts of plants like stem, leaf க்கு water move ஆகும். இப்போ நமக்கு எந்தெந்த இடத்துல osmosis நடக்குதுன்னா soil அதிகமா இருக்கும் இனிஷியலா it will move to root hair, one time osmosis, again root hair ல more volume of water இருக்கும், it will enter into root, that is the second time osmosis, third time via xylem vessel it will enter into the other parts of plant. So three overall plant பொறுத்த வரைக்கும் osmosis was a continuous process occurring but via selectively permeable membrane. So in the selectively permeable membrane condition இருக்கிறதுனால cell burst out ஆகாமையும் shrink ஆகாமையும் இருக்கும். That mean hypertonic or hypotonic condition இருந்தாலும் it will balance it out into making the stable condition or a turgid state. So this is a definition and explanation for osmosis. It's a movement of a water molecule from higher concentration to lower concentration via selectively permeable membrane. ஒரு simple example வீட்ல எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு dry grapes தெரியும், raisins சொல்லுவோம். நம்ம dry grapes வீட்ல பார்த்திருப்போம். ஒரு bowl of water எடுத்துக்கிட்டு if you put the dry grapes ஒரு 2-3 pieces போட்டுட்டு ஒரு 5-10 minutes கழிச்சு பாருங்களேன் அந்த dry grapes அப்படி swallow பண்ண bulge இருக்கும். ஏன் அது அப்படி bulge இருக்குன்னா அந்த dry parts of grapesல எம்டியான ஸ்பேஸ் அது வந்து லோவர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இருக்கிறதுனால இந்த வெளியில இருக்கக்கூடிய கப்ல இருக்கக்கூடிய வாட்டர் அந்த ரேசின்குள்ள போய் அதை ஸ்வால் பண்ணுது, அதாவது அது பல்ஜ் ஆகுது. தேர் ஆல்சோ ஆஸ்மோசிஸ் அக்கர். டே டு டே லைஃப்ல கூட நம்ம ஆஸ்மோசிஸ் காமனா பார்க்கலாம். So it is nothing but a movement of a water molecule from higher the concentration to lower the concentration via selectively permeable membrane. Thank you.